بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اسلك يدك في جيبك تخرج بيضاء من غير سوء واضمم إليك جناحك من الرهب فذلك برهانان من ربك إلى فرعون وملئه إنهم كانوا قوما فاسقين قال رب إني قتلت منهم نفسا فأخاف أن يقتلون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை விளங்கி அதன்படி வாழ்ந்து அமல் செய்து பிறரையும் அதன் பால் அழைத்து பிறருக்கும் வாழ்வை சொல்லிக் கொடுத்து எங்களுடைய வாழ்வை வரலாறாக ஆக்கிக்கொண்ட நிலையில் இந்த உலகை விட்டு பிரிந்து போக எனக்கும் உங்களுக்கும் இறைவன் துணை புரிய வேண்டும். ரமலானை நெருங்கிவிட்டோம். வந்துவிட்டது ரமலான். ரமலானை பற்றிய பேச்சுவார்த்தைகள், கதைகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல்கள் இன்னும் முழுமையாக அதனுடைய இயற்கை நிலைமைக்கு திரும்பவில்லை. அது திரும்ப வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம், பிரார்த்திக்கின்றோம், ஆசைப்படுகின்றோம். எனவே ரமலானுக்கு முன்னால் பள்ளிவாசல்கள் எல்லாம் அதனுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி கடந்த காலங்களில் ரமலானை நாங்கள் மிகவும் செழிப்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக எப்படி கழித்தோமோ அதே போன்று வரக்கூடிய ரமலானையும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் ஆக்கித்தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக ரமலானுக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொள்ளவும் வேண்டும். கலாவான நோன்புகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ளட்டும். அதே போன்று ரமலானை சந்திப்பதற்கு முன்னாலேயே அந்த ரமலானை எப்படி நாங்கள் கழிக்கப் போகிறோம் என்று சொல்லி திட்டமிட்டு கொள்வது மிக பொருத்தமானது. திட்டமிடுதல் என்று சொன்னால் அந்த ரமலானில் செய்யப்பட வேண்டிய அமல்களை எப்படி நாங்கள் செய்ய போகின்றோம். தராவீஹுடைய தொழுகை, இராக்கால தொழுகைகள், கடைசி 10 ரமலான் இஅ்திகாஃபுடைய அமல், இதே போன்று குர்ஆனுடைய திலாவத்து, பிறருக்கு உபகாரங்கள் செய்வதற்குரிய சந்தர்ப்பம்க்குரிய மாதம். எனவே அன்னதானங்கள் கொடுத்து, உபகாரங்கள் செய்து, பரோபகாரங்கள் செய்து, பிறருடைய கண்ணீரை துடைத்து அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்குரிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது, ரமதானுடைய மாதம் இருக்கிறது. எனவே பல வகையான ஹைர்களுக்கு சொந்தமான மாதமாக ரமலானுடைய மாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவே ரமலானை சந்திப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. அதில் முக்கியமானது கலா நோன்பு. யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அந்த நோன்புகளை கலா செய்து கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய நோன்புகளை விடவும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்கள் சிலருக்கு குறைவாகவும் இருக்கலாம். 60 நோன்புகள் பிடிக்கிருக்கிறது. சென்ற வருடத்துடைய நோன்பும் கலாவானது, அதற்கு முந்தின வருடத்துடைய நோன்பும் கலாவாகிவிட்டது, பிடித்து கொள்ள கிடைக்கவில்லை. அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். ரமலானை அடைவதற்கு இருக்கின்ற நாட்களை விடவும் பிடிக்கப்பட வேண்டிய நோன்புகளுடைய நாட்கள் அதிகமாக யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உலமாக்களை அணுகி நாடி அவரிடத்தில் அதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று ரமலானை கழிப்பதற்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள். சந்தோஷமாக
ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே நாங்கள் கேட்கின்றோம், அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ஆரோக்கியமான நிலையில் ஆஃபியத்தான நிலையில் ரமலானை அடைந்து கொள்வதற்கு எனக்கும் குடும்பத்துக்கும் அகிலத்தாருக்கும் துணை புரிவாயாக. ஏனென்றால் எத்துணை பேருடைய வாழ்நாள் முடிய இருக்கிறதோ தெரியாது. ரமலானுக்கு முன்னால், ரமலானை அடைவதற்கு முன்னால் மன்னரையை சந்திக்க வேண்டியவர்கள் எத்தனை பேர் நம்மில் இருக்கிறோமோ தெரியாது. அதே வயசாளிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள் என்று சொல்லியல்ல, எப்படியும் மரணம் வந்து சேரலாம். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் மௌத்தை தேடி போக தேவையில்லை, மௌத் உங்களை தேடி வந்து சேர்ந்து விடும், அது உங்களை சந்தித்து கொள்ளும். அப்படி தான் அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களை அது சந்தித்து கொள்ளும். நீங்கள் எவ்வளவு தான் ஓடினாலும் வலு குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்கள் இறுக்கமான உறுதியான குகைகளுக்குள்ளே நீங்கள் பதுங்கி கொண்டாலும் கூட அந்த இடத்திலும் உங்களுடைய அஜல் முடிந்து விட்டால் அஜல் முடிந்து விடும். அது அவ்வளவு தான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமதானை அடைவதற்கு முன்னால் எத்துணை பெயர்கள் நம்மில் வாழ்நாளை முடித்துக்கொள்ள இருக்கிறார்களோ தெரியாது. அதே போன்று வாழ்நாள் தான் கிடைத்து விட்டது, ஆனால் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கவில்லை. வைத்தியசாலையில் கழிக்க இருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியமான வாழ்வுக்கு பிரார்த்தனை செய்ய நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம். வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், யாரையெல்லாம் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக நீ வாழ வைத்திருக்கிறாயோ அவர்களில் என்னையும் ஒருவனாக ஆக்கி எனக்கும் ஆரோக்கியமான வாழ்வை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆரோக்கியமான வாழ்க்கை, சுப்ஹானல்லாஹ். காலத்தின் மிக முக்கியமான தேவை ஆரோக்கியமான வாழ்க்கை. ஏனென்றால் நான் இதற்கு முந்தியும் சொல்லி இருக்கின்றேன், இந்த நாட்டு மக்களில் முஸ்லீம்களுடைய விகிதாசாரம் 10-11 என்பதாக நாங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும், உண்மையிலேயே நாங்கள் 10% இருக்கிறோம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுகிறது என்று இருந்தாலும் கூட நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நோயாளிகள் என்ற அடிப்படையில் முஸ்லீம்களுடைய விகிதாசாரம் என்ன? நோயாளிகள் என்ற அடிப்படையில் முஸ்லீம்களுடைய விகிதாசாரம் என்ன? நோயாளிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முஸ்லீம்களுடைய விகிதாசாரத்தை சில வைத்தியர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவருடைய ஆய்வுகளின் பிரகாரம் 23% என்பதாக சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆரோக்கியமான வாழ்வு என்று சொல்லுவது நோயில்லாத வாழ்வு. ஆரோக்கியமான வாழ்வை கட்டியெழுப்பதற்கு தனி மனிதர் என்ன செய்ய வேண்டும்? குடும்பமாக இருந்து என்ன செய்ய வேண்டும்? சமூகமாக இருந்து என்ன செய்ய வேண்டும்? அனைவருமாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான வாழ்வு என்று சொல்லக்கூடிய ஒன்றை கட்டியெழுப்ப முடியும். உண்ணக்கூடிய உணவு, வாழ்க்கையினுடைய கலாச்சாரம், அதாவது நித்திரைக்கு செல்வது மிக பிந்தின இரவில், அதிகாலையில் எழும்புவது குறைவு, அப்படி எழும்பித்தான் சுபகுடைய தொழுகை தொழுதுவிட்டாலும் மீண்டும் தூங்கக்கூடிய பழக்கம், சூரிய வெளிச்சம், அதிகாலையினுடைய சூரிய வெளிச்சம் எத்துணை முஸ்லீம்களுக்கு அதை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பெண்கள். நாங்கள் படித்திருக்கின்றோம் அதிகாலையினுடைய வெப்பம், அதிகாலையினுடைய சூரியனுடைய வெளிச்சம், கதிர்கள், அதில் எத்தனையோ வகையான அருளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, இப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்வு என்று சொல்லுவது சாப்பாடு மட்டுமல்ல, ஆரோக்கியமான தூக்கம் தேவை, ஆரோக்கியமான தூக்கம் தேவை, ஆரோக்கியமான தேக பயிற்சி தேவை, ஆரோக்கியமான தேக பயிற்சி தேவை. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரோக்கியமான வாழ்வுக்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டிய கட்டம் மட்டுமல்ல, ஆரோக்கியமான வாழ்வுக்காக வேண்டி உழைக்க வேண்டிய கட்டம், உழைக்க வேண்டிய கட்டம். ஏண்ட ஒருவருக்கு நோய் வந்து விட்டது, அல்லாஹுடைய நாட்டம், பொருந்திக் கொண்டோம் என்று நீங்கள் பொருந்திக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய நோய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய அலைகள், உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியினுடைய மனோநிலை எப்படி இருக்கும்,
மனைவிக்கு நோய் என்றால் கணவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். எனவே நோய் என்று சொல்லக்கூடியது வெறுமனே உங்களை சார்ந்த ஒரு நோயாக மட்டும் அதை பார்க்க வேண்டாம். அது உங்களை சூழ இருக்கக்கூடிய அனைவரையும் அது பாதிக்கும். அதனுடைய எதிரொலி ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய எதிரொலி அனைவரையும் பாதிக்கும். ஒரு வீட்டில் ஒரு தாய்க்கு சுகமில்லை என்று சொன்னால் குழந்தைகளுடைய பாடசாலை பரீட்சையினுடைய பெறுபேறுகளில் கூட அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த குடும்பத்துடைய சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி, அதில் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படியாக நோய் என்று சொல்லக்கூடியது சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் அதை பற்றி பேசியிருக்கிறது. நோய் இல்லாத வாழ்வு கிட்ட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல் விகாயா ஹைரும் மினல் இலாஜ். நோய் வந்ததுக்கு பிறகு சிகிச்சை செய்வதை விடவும் நோய் வராமல் காத்துக்கொள்வது மிக பொருத்தமானது. அதான் புத்திசாலித்தனம். நோய் வந்தால் மருந்து வாங்கலாம். வைத்தியசாலைகள் இருக்கிறது, டாக்டர்கள் இருக்கிறார்கள், ஃபார்மசி இருக்கிறது. எனக்கு இல்லாத மருந்தா என்று சொல்லி நீங்கள் உங்களை சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமான வாழ்வு. ரமலானுடைய காலம் வருகிறது. ஆரோக்கியமான ரமலானாக ரமலான் இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய சஹர் எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் நோன்பு திறப்பது எப்படி இருக்க வேண்டும்? அதனுடைய சாப்பாடுகள் எப்படி அமைய வேண்டும்? நானும் நீங்களும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமானது தானா என்பதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் எத்தனை வகையான கெமிக்கல் கலந்திருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். இவைகளெல்லாம் இன்று பிற மத சகோதரர்களுடைய சபைகளில் பேசப்படக்கூடிய தலையங்கங்கள் இவைகள். ஹெல்தி ஃபுட், ஆரோக்கியமான சாப்பாடு, ஹைஜீனிக் என்று பேசுகிறார்கள். இவைகளெல்லாம் முஸ்லீம் சமூகத்தில் பேசப்பட வேண்டிய தலையங்கங்களாக மாறிவிட்டது. எனவே ரமலானுடைய காலம் அதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் ஒரு லேசான காலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன், சரியாக திட்டமிட்டு கொண்டால். இதற்கு பிறகு எங்களுடைய சஹர் இப்படித்தான் இருக்க போகிறது, எங்களுடைய இஃப்தார் இப்படித்தான் அமையப் போகிறது. இப்படித்தான் சாப்பாடு, இப்படித்தான் சஹர், இப்படித்தான் இஃப்தார். அதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் என்றிருந்தால் ஒரு ஆரோக்கியமான உணவு பரிமாற்றம், ஆரோக்கியமான உணவு கலாச்சாரம். சுப்ஹானல்லாஹ். இது மிக பல மட்டங்களில் பலரால் பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம் என்று சொல்லி மீண்டும் ஊண்டி சொல்லுகிறேன். ஏனென்றால் முஸ்லீம் சமூகத்தினுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பகுதி நாங்கள் இன்று வைத்தியத்துறைக்கு கட்டிக்கொண்டிருக்கின்றோம், ஃபார்மசிக்கு செலவழித்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவு தொகை பணம் சமூகத்தினுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக வேண்டி, சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக வேண்டி செலவழிக்கப்படும் என்றிருந்தால் அந்த சமூகம் எங்கேயோ இருக்கும், எங்கேயோ இருக்கும். நான் ஒரு சமூக சேவை நிறுவனத்தில் ஒருவனாக இருந்து சொல்லுகின்றேன், எங்களுக்கு வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமானவைகள். பைபாஸ் பண்ண வேண்டும், கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும், ஈரல் உடைய அது ஈரல் மாற்ற வேண்டும், கேன்சர், இப்படியாக ஆச்சரியமான அளவு பணம், அதாவது பெரும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்கள் பணம் ஒவ்வொரு நிறுவனத்திலும் அதற்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு எங்களிடத்தில் இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியும், எங்களிடத்தில் வரக்கூடிய ஆவணங்களை பார்க்கும் பொழுது, அப்ளிகேஷன்ஸை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு பணம் வைத்தியத்துறைக்கு, வைத்தியசாலைகளுக்கு செலவழிக்கப்படுகிறதா? அதுவும் இந்த நாட்டில் இலவச வைத்தியம் இருக்கிறது, இலவசமாக அனைத்தும் கிடைக்கிறது. அது ஒரு பக்கமாக இருக்க, மேலதிகமாக தனியார் வைத்தியசாலைகளுக்கு செலுத்தக்கூடிய பணத்தை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும் பொழுது நாங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், ஆரோக்கியமான நித்திரை, ஆரோக்கியமான ஒரு வீட்டுத் தோட்டம், ஆரோக்கியமான உடற்பயிற்சி,
சூரிய வெப்பத்தினுடைய தேவை இவ்வளவு மனிதனுடைய உடம்புக்கு முக்கியமானது. மனிதனுடைய உடம்புக்கு முக்கியமானது. ஏனென்றால் எங்களுடைய வீட்டு கட்டமைப்புகள் கொழும்பு பிரதேசங்களை பொறுத்தவரையில் மிகவும் நெருக்கமான அந்த வீடுகளுக்கு சூரிய வெளிச்ச வீடுகளுக்குள்ளே வருவது என்பது நடைமுறை சாத்தியமற்றது. இம்பாசிபிள். அது நடைமுறை சாத்தியமற்ற வீட்டுகளுக்குள்ள அது சேர முடியாது. ஏன்னா அந்த பக்கம் துறக்கிறாது இன்னும் ஒரு வீடு, இந்த பக்கம் துறக்க இன்னும் ஒரு வீடு. அது ஜன்னல் இருந்தாலும் கூட அது துறக்கிறதுக்காக வேண்டி வைத்துள்ளது. அப்படிப்பட்ட வீட்டு கட்டமைப்பு தான் எங்களுடைய முஸ்லீம் சமூகம் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளுடைய நிலைமைகளாக இருக்கிறது. எனவே ஆரோக்கியமான வாழ்வு மனிதனுக்கு தேவை, மறந்து விடாதீர்கள். எனவே ஆரோக்கியமான வாழ்வு என்று சொல்லக்கூடியது நோய் வந்ததுக்கு பிறகு வைத்தியம் செய்வதல்ல. அன்று ஒரு உலமாக்களை வலுவூட்டக்கூடிய, உலமாக்களுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய, ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு மாற்றுமத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ஒரு கருத்து சொன்னார். மிக அழகான கருத்து. அவர் சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால், நீங்கள் பட்டப்படிப்புகளை எல்லாம் முடித்து கலாநிதி பட்டம் பெற்று நீங்கள் ஒரு பிஹெச்டி ஹோல்டராக இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், உங்களோட தலையில் நாலேஜ், அறிவு, ஞானம், நீங்கள் படிக்க வேண்டிய பட்டப்படிப்பெல்லாம் படித்து முதுமானி பட்டம், அதுக்கு பிறகு கலாநிதி பட்டம் எல்லாம் பெற்று ஒரு கலாநிதிக்கு மேல் இன்னும் ஒரு கலாநிதி பட்டம் பெற்று நீங்கள் சமூகத்தில் ஒருவராக இருக்கிறீங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த துறையில் நீங்கள் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். ஆனால் உடல் ரீதியாக நீங்கள் நோயாளியாக இருக்கிறீங்க. நீங்கள் வாழுவதற்கு ஒவ்வொரு நாளும் மாத்திரைகள் குடிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் டெப்லெட்ஸ் குடித்துத்தான் வாழணும். அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வைத்தியம், அதாவது டெப்லெட்ஸ் குடித்து மருந்து குடித்துத்தான் வாழ வேண்டும் என்ற ஒருவராக நீங்கள் இருப்பீங்கன்றிருந்தால் உங்களுடைய அந்த டபுள் பிஹெச்டி, நீங்கள் கலாநிதி பட்டம் வாங்கியிருக்கிறீங்க என்று நீங்கள் சொல்லிக்கொண்டாலும் அதனால் என்ன லாபம் இருக்க போகிறது? உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? என்றால் உங்களுடைய உடல் அதற்கு ஒத்துழைக்காது. உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய சக்தி உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய அறிவை பரத்துவதற்கோ, அதை பிறருக்கு சொல்லுவதற்கோ, அதை வைத்து உழைப்பதற்கோ, அதை வைத்து பிறரை வாழ வைப்பதற்கோ உங்களுடைய உடம்பு உங்களுக்கு என்ன செய்ய ஒத்து உழைக்க மாட்டாது. எனவே அறிவு எவ்வளவு முக்கியமோ அதை விடவும் ஆரோக்கியமான வாழ்வு முக்கியம். தேக ஆரோக்கியத்தை பேணிக்கொள்வது கடமை, கட்டாயம் என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். எனவே காலத்தின் தேவையாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் ஆரோக்கியமான வாழ்வு சம்பந்தமான அறிவூட்டல் நிகழ்ச்சிகள் செய்யப்பட வேண்டும். பெண்களுக்கு மத்தியில் அறிவூட்டல் செய்யப்பட வேண்டும். பிரெட் கேன்சர் என்றால் என்ன? இது எப்படி வருகிறது? இதனுடைய ஆரம்பம் என்ன? இதை எப்படி நான் வராமல் என்னை பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். நான் ஒரு நாளைக்கு எப்படி உடல், அதாவது தேகப்பயிற்சி செய்ய வேண்டும்? தேகப்பயிற்சி எப்படி நான் செய்ய வேண்டும் என்றால், ஒரு சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள் சொல்லுவார்கள் இப்படியான ஒரு வார்த்தையை, காலார நடந்து வயிறார உண்டு கண்ணார தூங்கி வாயால சிரித்தால் உனக்கென்ன நோய் என்று சொல்லி. காலார நடக்கிறது என்றால் நாங்கள் ஒரு பிராணி, எங்களுக்கு அல்லாஹ் காலை தந்திருக்கிறான், அது நடப்பதற்காக வேண்டி. பசி வரும், வயிறார சாப்பிட வேண்டும், ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டும். நான் இதற்கு முன்னாலும் குறிப்பிட்டிருக்கின்றேன், அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள் குகையில் தூங்கினார்கள், தூங்கி விழித்தார்கள் 300 வருடங்களுக்கு பிறகு. பசிக்குது, வைத்து அவசரமாக சாப்பாடு வாங்கி கொண்டு வாங்கோ என்று சொல்ல இல்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை குர்ஆன் அப்படியே சொல்லுகிறது. ஃபல்யன்துர் ஐயுஹா அஸ்கா தஆமன். பசிக்குது, அவசரமாக சாப்பாடு வேணும், ஆனால் நல்லக பார்த்து கொண்டு வாங்க. ஃபல்யன்துர், போறவர் நல்லக உன்னிப்பாக கவனித்து பார்த்து கொண்டு வரட்டும். ஐயுஹா அஸ்கா தஆமன், ஃப்ரெஷ், நல்ல ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு. சுப்ஹானல்லாஹ். அஸ்கா, ஜக்கி, இந்த சாப்பாடு கொண்டு வாங்கும். சுப்ஹானல்லாஹ். பசிக்குது, அவசரமாக சாப்பாடு கொண்டு வாங்கோன்னு சொல்ல வேண்டிய இடத்தில் என்ன சொன்னார்கள்? ஃபல்யன்துர், நல்லக பார்க்கட்டும், நோட்டமிடட்டும், அவதானமாக இருக்கட்டும்.
ஐயுஹா அஸ்கா தஆமன், சாப்பாடுகள் மிச்சம் இருக்கேனும். அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு, அதில் இது கலந்திருக்குது, அதில் இது கலந்திருக்குது, அதில் அஜினாமோட்டோ, இதில் அதில் இது என்று சொல்லி பலதையும் பத்தையும் கலந்த சாப்பாடுகள் இருக்கலாம். வாய்க்கு ருசியாக இருக்கும், ஆனால் தேக ஆரோக்கியத்துக்கு உலை வைக்கக்கூடிய சாப்பாடாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்போ என்ன செய்ய வேண்டும்? எனவே ரமலானுக்கு முன்னால் ஆரோக்கியமான வாழ்வு எங்களுக்கு அவசியம். அதற்கும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள், அதற்கும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இன்னும் எத்தனை பேருடைய வாழ்க்கை சிறைச்சாலையில் வாழ இருக்கிறார்களோ தெரியாது. பல ஆயிரக்கணக்கானவர்கள் சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுவதுண்டு, சிறைக்கு வெளியே வாழக்கூடிய அனைவரும் சுத்தவாளிகளும் அல்ல, சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவரும் குற்றவாளிகளும் அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்தார்கள், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையில் இருந்தார்கள், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறைவாசம் அனுபவித்தார்கள். குற்றவாளிகள் அல்ல, குற்றவாளிகள் அல்ல. எத்தனையோ குற்றவாளிகள் சிறைக்கு வெளியே இருந்தார்கள், அதனால் அவர் சுத்தவாளிகளும் அல்ல. நீங்கள் குற்றவாளிகளா நீங்கள் சுத்தவாளிகளா என்பதை நீதிமன்றங்கள் உங்களுக்கு தீர்ப்பாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. இஸ்தஃப்தி கல்பக், உங்களுடைய உள்ளத்தை தொட்டு நீங்கள் கேட்டு பார்த்தால் உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு சாட்சி சொல்லும். அதுதான் யதார்த்தம். எனவே ரமதானை சந்திப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரோக்கியமான வாழ்வை தர வேண்டும். தங்கடங்கள் கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வைத்தியசாலைகளிலும் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டும் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நலவு நல்லதை நாட வேண்டும், நலவு அவர்களுக்கு கிட்ட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நாங்கள் சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மனைவியினுடைய ஊரில் இருந்து அவர்கள் திருமண ஒப்பந்தத்துடைய நேரத்தில் சில உடன்படிக்கைகளுக்கு அவர்கள் இணங்கினார்கள், சில நிபந்தனைகளை நிறைவேற்றுவதாக அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். அந்த அடிப்படையில் 10 வருட காலம் உழைத்து அந்த உழைப்பை தன்னுடைய மனைவிக்கு மகராக செலுத்தி 10 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டை நோக்கி பயணமாகிறார்கள். நாங்கள் சென்ற வாரம் அதை படித்தோம். போகிற வழியில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவத்தை, நபிப்பட்டத்தை கொடுத்தான் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அதில் நாங்கள் படித்த ஒரு பாடம்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இரவு நேரம் தன்னை மனைவியை அழைத்து கொண்டு தன்னுடைய மாமனார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சில கால்நடைகளையும் சாய்த்து கொண்டு எடுத்துக்கொண்டு இரவு நேரம் பயணத்தை ஆரம்பித்தார்கள். போய்கொண்டே இருக்கிறார்கள். தூர்சினா மலையின் பக்கமாக போகிற நேரத்தில் வழி தவறி விட்டார்கள். கடுமையான குளிர்காலம், இரவு நேரம், கடுமையான இருள், இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வழி தவறி விட்டார்கள். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வழி தவறி போவதும் அது ஹைருக்காகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ வியாபாரிகள் வழி தவறி போனார்கள், பெரிய வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள். வழி தவறி போன வழிப்போக்கர்கள் பிற்காலத்தில் அந்த வழி தவறி போனதினால் அவர்கள் பெரிய மகான்களாக மாறிவிட்டார்கள். அதற்குரிய வரலாறுகள் இருக்கிறது. எனவே வழி தவறுவது என்பது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டாலும் அல்லாஹுடைய நாட்டத்தில் அது சில நலவுகளுக்காக வேண்டியும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நலவுதான் இங்கே நடைபெற்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் வழி தவறி போய்விட்டார்கள். இரவு நேரம், கடுமையான குளிர் ஒரு பக்கம். அப்படியான சந்தர்ப்பத்தில் தூர ஒரு இடத்தில் ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த வெளிச்சத்தை கண்டதுமே சந்தோஷப்பட்டார்கள். எங்களுக்கு ஒரு வெளிச்சம் தென்படுகிறது, எனவே அவர்களிடத்தில் போய் எங்களுக்கு சரியான பாதையை பெற்றுக்கொள்ள, பாதை சார்ந்த அறிவை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும், செய்தியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றிருந்தால் அவர்களிடத்திலிருந்து நெருப்பு கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்து அந்த நெருப்பினூடாக எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்றால் எங்களுடைய பதட்டத்தையும் போக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அந்த நெருப்பு எடுத்து கொண்டு வருவதற்காக வேண்டி.
அந்த இடத்தை நோக்கி நகன்று கொண்டிருக்கிறார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மனைவி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் இருக்கவில்லை. அவர்களை அந்த இடத்தில் நீங்கள் இதே இடத்தில் அமைதியாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், நான் நெருப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டு போற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஒரு சத்தம் கேட்கிறது. ஃபலம்மா அதாஹா நூதிய, அந்த வெளிச்சம், அந்த நெருப்பு பற்றிக் கொண்டிருந்த நெருப்பின் பக்கமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். அந்த இடத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், மின் ஷாத்தில் வாதில் ஐமனி ஃபில் புக்அத்தில் முபாரக்கத்தி மினஸ் ஷஜரா. சுப்ஹானல்லாஹ். நான் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் இதை விளங்கப்படுத்தினேன். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குகையில் வைத்து, சௌர் குகையில் வைத்து எப்படி நுபுவத்து கிடைத்ததோ, நபிப்பட்டம் கிடைத்ததோ, அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தூர்சினா மலை அடிவாரத்தினுடைய வலது பக்கத்து வாதி, ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு முபாரக்கான பரக்கத்து செய்யப்பட்ட இடத்துல, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்திலிருந்து தான், மரத்துக்கு பக்கத்தில் இருந்து அல்லது மரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் வந்த திசையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மரத்தின் பக்கமாக அல்லாஹ் செய்கினை காட்டுகிறார். மரத்தின் பக்கமாக முபாரக்கான இடம், பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று அந்த இடத்தை அல்லாஹ் வர்ணிக்கிறான். அது ஒரு வலது பக்கமாக இருந்த ஒரு பள்ளத்தாக்கு என்பதாக அல்லாஹ் அந்த இடத்தை வர்ணித்திருக்கிறான். அப்படிப்பட்ட நபிப்பட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை அல்லாஹ் இப்படி வர்ணிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட புனித பூமி என்று சொல்லி அல்லாஹ் அந்த பூமியை அல்லாஹ் வர்ணிக்கிறான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் சேருகிறார்கள். அவர்கள் போன நோக்கம் ஒரு செய்தி கேட்டுட்டு வாரத்துக்கு, நாங்கள் போகிற ரோட் சரியா பிழையா என்று கேட்க போனாங்க. அல்லது அப்படி ஒரு தகவல் கிடைக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம், நெருப்பு கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்தால் என்ன செய்ய முடியும் என்றால், எங்களுக்கு அந்த நெருப்பினூடாக எங்களுக்கு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே போனாங்க. ஆனால் அங்கே போன சந்தர்ப்பத்தில் நெருப்பல்ல கிடைத்தது நுபுவத், பிரகாசம், ஒளி. அங்கே போன சந்தர்ப்பத்தில் நூதி அழைக்கப்பட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஐயா மூசா, ஓ மூசாவே, இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் அகிலத்தாரை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், நான் தான் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை முதல் முறையாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரடியாக அறிமுகப்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபிப்பட்டம் அருளப்பட்டு விட்டது. அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நான் தான் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறான். அதற்கு பிறகு இதே போல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த குகையில் வைத்து இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ரூஹுல் அமீன் வந்து கட்டி அணைத்தார்கள். இக்ரா என்று சொன்னார்கள். மா அன பிகாரி. இரண்டாவது முறை, மூணாவது முறை, மா அன பிகாரி, நான் ஓதக்கூடியவராக இல்லை, எனக்கு ஓதத் தெரியாது என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று சொல்லி அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு, அல்லாஹுடைய பெயரை சொல்லி, எந்த ரப்பு எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறானோ அந்த ரப்புடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுவீராக என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அப்படியே ஓத ஆரம்பித்து விட்டார்கள். அதே மாதிரியாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சத்தத்தினூடாக இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் அகிலத்தாரை படைத்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு, நிச்சயமாக நான் தான் என்ற சத்தம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்கிறது. அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் இருந்த அசாவை பார்த்து, வான் அல்கி அசாக், உங்களோட கையில் உள்ள அசாவை போடுங்க கீழே. அல்லாஹ் ஆயத்தப்படுத்துகிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஒரு நல்ல ஆட்சி உருவாக்குவதற்கு. நீங்கள் யார்கிட்ட போக போகிறீங்க? பயந்தவராக போக போகிறீங்க. பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபிரௌனை கண்டு பயப்படுகிறீர்கள். கண்ணுக்கு தென்படக்கூடிய கம்பு, அதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க. இது உங்களோட கம்பு, இது உங்களோட அசா, இதில் உங்களுக்கு பிரயோசனம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் சொன்னார்கள். வலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா, இதில் எனக்கு இன்னும் பல பிரயோசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பேச்சை தொடர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்.
அல்லாஹுடைய பேச்சை தொடர்றாங்க. அல்லாஹ் கேட்க மமாத்தில் கபியமீனுக்க யா மூசா, உங்களோட கையில் என்ன இருக்குது வாப்பா, என்ன இருக்குது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கேட்ட சந்தர்ப்பத்தில் அது என்னுடைய ஆசா, அதில் நான் இப்படி செய்து கொள்வேன் என்று சொல்லி அதனுடைய பலாபலங்களை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் பயான் செய்ய ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் தெளிவுபடுத்தினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நிலைமைகளை மாற்றக்கூடியவன் நான், சந்தோஷத்தை கவலையாக, கவலையை சந்தோஷமாக. சுப்ஹானல்லாஹ். நெருக்கடியான வாழ்க்கையை ஒரு விசாலமான வாழ்க்கையாக, விசாலமான ஒரு வாழ்க்கையை நெருக்கடியான வாழ்க்கையாக. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவன் நான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போக போகிறது ஃபிரௌனின் பக்கமாக, நல்ல ஆட்சி உருவாக்க போகிறாங்க, மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், மக்களுக்கு நியாயம் சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு கூட்டத்தை வாழ வைத்து இன்னொரு கூட்டத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். பனு இஸ்ராயீல்கள் கஷ்டப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பனு இஸ்ராயீல்கள் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல ஒரு ஆட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கனவில் மிஸ்ரிலிருந்து மிஸ்ர் நாட்டை நோக்கி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நபிப்பட்டம் கிடைக்கிறது. நபிப்பட்டம் கிடைத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே நாங்கள் படித்தோம், ஒரு பயந்த நிலையில தான் போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரு பயம். என்ன பயம்? இன்னி கதல்து மின்ஹும் நஃப்ஸன். ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து தப்பி வந்தது ஒரு தவறுதலாக நடந்த ஒரு கொலையின் காரணமாக. அந்த பயம் இருந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில். நான் திரும்பி போறேன், என்ன நடக்குமோ தெரியாது, அந்த பயம் இருந்துச்சு. அதை சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னி கதல்து மின்ஹும் நஃப்ஸன் ஃபஅகாஃபு அய்யக்துலூன். என்னை அவர்கள் கொலை செய்து விடுவார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்குது என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த பயத்தை இல்லாமாக்கிறதுக்கு, அந்த பயத்தை இல்லாமாக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? நீங்க நம்பி இருக்கக்கூடிய கம்பு இருக்குதே, இதை தூக்கி போடுங்க. இப்ப வான் அல்கி அசாக், கம்பை தூக்கி போட்டாங்க. ஃபலம்மா ரஆஹா, கம்பை போட்டதுதான் தாமதம். அதை பார்க்குறாங்க, தஹ்தஸ்ஸு கஅன்னஹா ஜான்னுன், அது ஒரு பாம்பாக உருவெடுத்து துடிக்குது. அப்படியே பாம்பாக உருவெடுத்து துடிக்குது. அப்படியே கம்பு மரமாக மாறினா அதுவும் ஒரு முஅஜிஸாத் தான், கம்பு வேறொன்றாக மாறினா அதுவும் ஒரு முஅஜிஸாத் தான். ஆனால் இங்கே கம்பு ஒரு பாம்பாக மாறி அது பாம்பு துடிக்குது. தஹ்தஸ்ஸு, உசம்புது. அப்படியே கஅன்னஹா ஜான்னுன். இதை கண்டா எப்படி இருக்கும்? வல்ல முதுபிரன் வலம் யுஅக்கிப், திரும்பி கூட பார்க்காம பிறமுது காட்டி ஓடினாங்க. பாம்பை கண்டா படையும் பயம், பாம்பை கண்டா படையும் பயம், பிறமுது காட்டி ஓடினாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப அல்லாஹ் சொன்னான், யா மூசா, ஓ மூசாவே, அக்பில், முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. நான் தான் போட சொன்னேன் கம்பை, நான் தான் பாம்பாக மாற்றினேன், என்ற கட்டுப்பாட்டில் தான் அது நடக்குது, என்ற விருப்பத்தில் தான் அது நடக்குது. ஃபஅலுல் லிமா யுரீத், நான் எதை நாடுகிறேனோ அதை செய்யக்கூடியவன், நான் அனைத்து மீது சக்தி படைத்தவன், எனவே நான் நாடியது நடக்கும், எனவே பயப்பட வேண்டாம். அக்பில், நீங்க முன்னுக்கு வாங்க, அக்பில், முன்னுக்கு வாங்க. வலா தஹஃப், நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இன்னக மினல் ஆமினீன், உங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நடைபெற மாட்டாது, நீங்கள் பாதுகாப்பு பெற்றவராக இருக்கிறீங்க, என்னோட பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது, நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த பயத்தை இல்லாமாக்கிறதுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த பயத்தினூடாக அல்லாஹ் புத்தி சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரண்டாவது இன்னும் ஒன்று சொன்னான். என்ன சொன்னான்? உஸ்லுக் யதக ஃபீ ஜைபிக். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மூசாவே, உங்களோட கையை உங்களோட பக்கத்துக்குள்ளே போடுங்க. அப்படி இல்லைன்னா உலமாக்கள் சொல்கிறாங்க, உங்களோட பொத்தான கலட்டி நீங்கள் உள்ளுக்கு போடுங்க கையை. உஸ்லுக் யதக ஃபீ ஜைபிக், உள்ளுக்கு கையை போட்டால், கையை போட்டு கையை வெளியெடுக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். தஹ்ருஜு பைதாஅ மின் கைரி சூஇன். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு குறையும் இல்லாம, வெண்குஷ்ட கையும் அல்ல, கருங்குஷ்ட கையும் அல்ல, பத்தின கையும் அல்ல, கை அப்படியே பிரகாசிக்குது. மின் கைரி சூஇன், எந்த ஒரு கெடுதியும் இல்லாம
அந்த கை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. கையில் ஒரு வெளிச்சம், கை பிரகாசமாக இருக்கிறது. இந்த ரெண்டு முஅ்ஜிஸா, இந்த ரெண்டு அற்புதங்கள், கையில் இருந்த கம்பு பாம்பாக மாறி அது துடிக்குது, அது குசிருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டு ஓடிட்டாங்க. கையில் கை, அந்த கம்பை வச்சு கொண்டு இருந்த கை இருக்குது. இந்த கையை தூக்கி சேப்பில் போட சொன்னால் அல்லது உடம்போடைய டச் பண்ண சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை வெளியெடுக்கிறாங்க. அது அப்படியே மின் கைரி சூஇன், எந்த குறையும் இல்லை. வெண்குஷ்ட கை அல்ல, ஒரு நோயின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை அல்லது இல்லை. ஒரு முஅ்ஜிஸா, ஒரு அற்புதம். கை பிரகாசிக்குது, கை மினுங்குது, கை தலதலன்று இருக்குது. இதை காண்டதுமே அல்லாஹ் சொன்னான், இது ரெண்டு முஅ்ஜிஸாக்கள். வதுமும் இலைக்க ஜனாஹக்க மினர் ருஹ்ப். சுப்ஹானல்லாஹ். உங்களோட கையை நெஞ்சோட நீங்க சேர்த்திக்கோங்க. உங்களோட கையை உங்களோட நெஞ்சோட நீங்க சேர்த்திக்கோங்க. உங்களோட பயம் இல்லா போய்த்திடும். உங்களோட பயம் இல்லா போய்த்திடும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபதானிக புர்ஹானானி மிர் ரப்பிக் இலா ஃபிர்அவுன். நீங்க ஃபிர்அவுன்ட்ட போறீங்க தானே, ஃபிர்அவுன்ட்ட நீங்க போகக்குள்ள நம்பிக்கையோட போங்கோ. உங்களோட ரப்பு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்குரிய அத்தாட்சிகள் தான் இந்த ரெண்டு அத்தாட்சியும். இந்த ரெண்டு அத்தாட்சியும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரே ஒரு காரணம், நீங்க ஃபிர்அவுனிடத்தில் போறீங்க. நீங்க ஃபிர்அவுனிடத்தில் போகும் பொழுது பயந்தவனாக போக வேண்டிய தேவையில்லை. இதை கையை உள்ளுக்கு போட்டு கையை வெளியெடுக்கும் பொழுது கையை தலதல என்று சொல்லி, அதாவது கையை பிரகாசிக்க செய்த இறைவனுக்கு, கையில் இருந்த அசாவை பாம்பாக மாற்றுவதற்கு சக்தி படைத்த இறைவனுக்கு, அந்த பாம்பை கண்டு பயந்து ஓடின உங்களுடைய பயத்தை போக்கி உங்களுக்கு ஒரு நிம்மதியான அபயமற்ற, அது பயமில்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு தர இயலுமெண்டா அவன் எப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன். அவனுடைய ஒரு தூதுவராகத்தான், அவனுடைய ஒரு ஏஜெண்டாகத்தான், அவருடைய ஒரு செய்தியாளராகத்தான் நீங்கள் ஃபிரௌனிடத்தில் போறீங்க, ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்குவதற்காக வேண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புறதுக்குத்தான் ஃபதானிக புர்ஹானானி மிர் ரப்பிக இலா ஃபிர்அவுன வ மலஇஹி இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அநியாயக்காரர்கள், ஆக இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், அட்டகாசம் புரிந்தவர்கள். எனவே நீங்கள் ஃபிரௌனின் பக்கமாகவும் ஃபிரௌனுடைய படையின் பக்கமாகவும் அவருடைய கூட்டத்தாரின் பக்கமாகவும் இந்த அத்தாட்சியை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்குவதற்கான ஒரு கனவு கண்ட நிலையில் நீங்கள் புறப்பட்டு போங்கோ என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபிப்பட்டத்தை அல்லாஹ் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தான். நீங்கள் போய் என்ன பேச வேண்டும்? சூரத் தாஹாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வழி அனுப்பும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில புத்திமதிகளையும் சொல்லி வழி அனுப்பினார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே போய் ஃபிரௌனிடத்தில் போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக ஃபிரௌன் ஃபதானிக புர்ஹானானி மிர் ரப்பிக இலா ஃபிர்அவுன வ மலஇஹி, நீங்கள் ஃபிரௌனின் பக்கமாகவும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரின் பக்கமாகவும் நீங்கள் இந்த ரெண்டு அத்தாட்சிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கதைக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டி விட்டு சொல்லுகிறான், இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன். நிச்சயமாக அவர்கள் வழி தவறிப்போன பாவம் செய்யும் கூட்டத்தினராகவே இருக்கிறார்கள். பாவத்தில் பிறண்டு கொண்டே இருக்கிறார்கள், பாவத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகவே அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களை நோக்கி பயணமாகுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிப்பட்டத்தை, நுபுவத்தை கொடுத்து அவர்களை தயார்படுத்தி விட்டான். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ ஆயத்தமாகிறாங்க, போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? ஃபிரௌனிடத்தில் போக வேண்டும். அப்போ சொல்கிறாங்க, அப்பேன்னு சொல்கிறாங்க, நீ அல்லாஹ் நீ எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாய், நீ எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாய், நான் அந்த பொறுப்பை சுமந்து கொண்டு போக போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்? கால ரப்பி இன்னி கதல்து மின்ஹும் நஃப்ஸன். இதற்கு முந்தின காலங்களில் என்னால் ஒரு கொலை நடைபெற்று விட்டது. அவர்களுடைய கூட்டத்தாரில் ஒருவரை நான் கொலை செய்திருக்கிறேன். அவர்கள் என்னை விடமாட்டார்கள். ஃபஅகாஃபு அன் யக்துலூன். அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்களோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய குறை, தன்னிடம் இருக்கக்கூடிய பயத்தை முன்வைக்கிறார்கள்.
முன்வைத்து விட்டு அதற்கு பிறகு துவா கேட்குறாங்க, எனக்கு இது நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி சில விடயங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்வைத்தார்கள். வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அவைகளை படிப்போம். அழகான பாடம், அல்லாஹுடைய அற்புதங்கள், அத்தாட்சிகள், முஅஜிஸாக்கள் வெளியாகக்கூடிய ஒரு சூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த காலகட்டத்திலும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் பொருளாதார நெருக்கடிகள், பல வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு, இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு, பல வகையான உணர்வுகள் கொச்சைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு சைக்காலஜிக்கல், அதாவது ஒரு ஃபியர், பயத்தை உருவாக்கி மக்களை அடக்கி ஆளுவதற்கு முனையக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களோட நல்லாட்சி உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு நிர்வாகம் வர வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கமாக திசை திருப்ப வேண்டும், எங்களுடைய முகத்தை திருப்ப வேண்டும். அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கும் நல்லது. ஆனால் எங்களால் செய்யப்பட வேண்டிய முயற்சிகள் மட்டும் முறையாக செய்யப்பட வேண்டும் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் மிகவும் அழகாக தெளிவாக இந்த சூறாக்களின் ஊடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுடைய வரலாறை எங்களுக்கு ஒரு கண்ணாடியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதன்படி வாழ்ந்து அமல் செய்து நல்ல அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொண்ட அடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.